ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம நேத்தோடைய கண்டினியூ, அதாவது யூனிட் 1ல் டைப் 3 பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இது என்ன டைப் 3 மாடல்னு பார்த்தோம்னா, டிசைன் ஆஃப் டபுள் ரீஇன்ஃபோர்ஸ்டு பீம் பை லிமிட் ஸ்டேட் மெத்தட். சரிங்களா? ஸோ இதுக்கு நம்ம டபுள் ரீஇன்ஃபோர்ஸ்டு பீம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்ளத்துக்குள்ளே போவோம். ஸோ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான 2 மார்க்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது என்ன 2 மார்க்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் ரீஇன்ஃபோர்ஸ்டு பீம் அண்ட் டபுள் ரீஇன்ஃபோர்ஸ்டு பீம், இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அதில் சிங்கிள் ரீஇன்ஃபோர்ஸ்டு பீம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போடக்கூடிய மெயின் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து ஒன்லி டென்ஷன் ஜோனில் மட்டும் போட்டோம்னா அது சிங்கிள் ரீஇன்ஃபோர்ஸ்டு பீம். அதாவது பீமில் வந்து ஒன்லி பாட்டமில் மட்டும் நம்ம மெயின் பார் போட்டோம்னா அது வந்து சிங்கிள் ரீஇன்ஃபோர்ஸ்டு பீம். சரிங்களா? டபுள் ரீஇன்ஃபோர்ஸ்டு பீம் என்னென்னா, ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைட் டென்ஷன் அண்ட் கம்ப்ரெஷன். அதாவது டாப்லேயும் பாட்டத்துலேயும் போட்டோம்னா நம்ம வந்து அதை வந்து டபுள் ரீஇன்ஃபோர்ஸ்டு பீம்னு சொல்லுவோம். ஸோ எங்கே சிங்கிள் ரீஇன்ஃபோர்ஸ்டு பீம் போடுவோம், எங்கே டபுள் ரீஇன்ஃபோர்ஸ்டு பீம் போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெவி லோடு, உங்கள் பில்டிங்கில் வந்து ஹெவியான லோடு வந்துச்சுன்னா நீங்கள் டபுள் ரீஇன்ஃபோர்ஸ்டு பீம் ப்ரொவைட் பண்ணலாம். அல்லது பீமோடைய சைஸை குறைக்கணுனாலும் நீங்கள் வந்து டபுள் ரீஇன்ஃபோர்ஸ்டு பீம் போடலாம். சரிங்களா? சிங்கிள் ரீஇன்ஃபோர்ஸ்டு பீம்ன்றது வந்து நார்மல் லோடிங் கண்டிஷனுக்கு வந்து அது சூட்டபுளாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் அதுக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க, 2 மார்க்ஸில் கண்டிப்பாக கேட்பாங்க. சரிங்களா? அதுவும் இல்லாமல் ப்ராப்ளத்துக்கு நம்ம கான்செப்ட் புரிகிறதுக்கும் தேவைப்படும். சரி, ஸோ இன்றைக்கி ப்ராப்ளத்துக்கு போகலாம். ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, a rectangular beam of span 7 meter center by center, 250 mm wide and 550 mm deep is to carry a UDL of bracketல வந்து excluding sulfate கொடுத்துருக்காங்க. UDL of 15 kN/meter and live load of 20 kN/meter. Use M20 grade concrete and Fe415 grade steel. Design the beam section at mid span. சரி, இங்கே நீங்கள் இன்னொன்று கவனிக்கணும். இந்த சம பொறுத்த வரைக்கும் இது சிங்கிள் ரீஇன்ஃபோர்ஸ்டு பீமா டபுள் ரீஇன்ஃபோர்ஸ்டு பீமா எதுன்னு கொஸ்டினில் மென்ஷன் பண்ணலை. சரிங்களா? ஸோ நம்ம தான் வந்து இதுக்கு என்ன டைப் ஆஃப் பீம் சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ எடுத்தோடனே நம்ம வந்து என்ன டைப் ஆஃப் பீம் சொல்லி கண்டுபிடிக்க முடியாது. ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது மட்டும் தான் நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியும். அது எந்த ஸ்டெப்லன்னு சொல்லிட்டு நான் ப்ராப்ளம் பார்க்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஸோ வழக்கம் போல் நம்ம டேட்டா எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் போன சம்மு 2 சம்மு பொறுத்த வரைக்கும் நம்ம சைஸ் ஆஃப் பீம் வந்து கண்டுபிடிச்சோம். இங்கே சைஸ் ஆஃப் பீம் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா வந்து சைஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. அதான் டேட்டாவில் எழுத போகிறோம். பிரெத்து 250 mm, டெப்த்து கொடுத்துருக்காங்க, அதாவது 550 mm. சரிங்களா? சில சமயம் வந்து அவங்க வந்து எஃப்டி டெப்த்து கொடுப்பாங்க. ஸோ எஃப்டி டெப்த்து கொடுத்தா அவங்க ஓவரால் டெப்த் கண்டுபிடிக்கணும், ஓவரால் டெப்த்து கொடுத்தா எஃப்டி டெப்த் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே ஓவரால் டெப்த் தான் கொடுத்துருக்காங்க, அதாவது 550 mm கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதை வச்சு நம்ம எஃப்டி டெப்த் கண்டுபிடிக்கணும், அதாவது ஸ்மால் டி கண்டுபிடிக்கணும். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே ஃபார்முலா நேற்று பார்த்ததுலேருந்து கேபிட்டல் டி ஈக்குவல் டு ஸ்மால் டி ப்ளஸ் டி டேஷ், அதாவது எஃப்டி டெப்த் ப்ளஸ் எஃபெக்டிவ் கவர். ஸோ எனக்கு தேவை டினால நான் இங்கே கொண்டு வந்துடுறேன். ஸோ டி மைனஸ் டி டேஷ் ஸோ ஈக்குவல் டு 550 மைனஸ் 50. ஸோ ஸ்மால் டி ஈக்குவல் டு 500 mm அந்த கார்னரில் எழுதியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எஃப்சிகே கொடுத்துருக்காங்க, எஃப்ஐ கொடுத்துருக்காங்க, யூடிஎல் 15 kN/meter லைவ் லோட் கொடுத்துருக்காங்க, கிளியர் ஸ்பேன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி, இங்கே ஸ்பேன் எதுவும் மென்ஷன் பண்ணலை. சரிங்களா? ஸோ இது நான் வந்து எஃபெக்டிவ் ஸ்பேனாகவே எடுத்துக்கிறேன், நாட் கிளியர் ஸ்பேன். என்ன பண்ணுறேன்னா எஃபெக்டிவ் ஸ்பேனாகவே எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஏன்னா மொட்டையாக அவங்க பீம் ஸ்பேன் கொடுத்துருக்கனால. சரிங்களா? ஸோ எல்இ அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் 1, கால்குலேட் த லோடு. நம்ம சைஸ் கண்டுபிடிக்க தேவையில்லை, இடம் கொடுத்தனால நம்ம என்ன பண்ணலாம், டேரெக்டாக ஸ்டெப் 1 அதுக்கு லோடுக்கு போயிடலாம். ஸோ லோடு கண்டுபிடிக்கும் போது இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சம்மில் வந்து எக்ஸ்க்ளூடிங் சல்ஃபேட்னு கொடுத்துருக்காங்க. நான் நேற்றே சொன்னேன், இன்க்ளூடிங் சல்ஃபேட் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் சல்ஃபேட் கண்டுபிடிக்க தேவையில்லை, எக்ஸ்க்ளூடிங் கொடுத்தாங்கன்னா கண்டுபிடிக்கணும். எதுவுமே கொடுக்காட்டினாலும் நீங்கள் கண்டுபிடிச்சி தான் ஆகணும். ஸோ ஃபஸ்ட் கண்டிஷன் சல்ஃபேட் ஆஃப் பீம். ஸோ ஃபார்முலா என்ன, ஏரியா இன்ட்டு யூனிட் வெயிட் ஆஃப் ஆர்சிசி. ஸோ இது ரெக்டாங்குலர் பீம்னால ஏரியாவுடைய ஃபார்முலா பி இன்ட்டு டி. ஸோ யூனிட் வெயிட் ஆஃப் ஆர்சிசி 25 நம்மளுக்கு தெரியும். ஸோ பிரெத்து வந்து 0.25 mm தான் எடுப்போம், 0.25. டெப்த் வந்து 0.55 இன்ட்டு 25 போடுங்க, நம்மளுக்கு 3.44 kN/meter கிடைச்சிது. நெக்ஸ்ட் டெட் லோடு கொடுத்துருக்காங்க, எடுத்துட்டோம். தேர்ட் லைவ் லோடு கொடுத்துருக்காங்க, அதையும் நான் சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். ஃபோர்த் ஒன் ஃபினிஷர்ஸ். ஸோ ஃபினிஷர்ஸ் நான் எதை பார்த்து எடுக்கிறேன்னா, எனக்கு வந்து லோடு வந்து ரவுண்ட் ஆக்கணும். அதாவது மற்ற எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 38 பாயிண்ட் சம்திங் வரும். ஸோ நான் ரவுண்ட் ஆஃப் 14 கொண்டு வரதுக்காக இந்த ஃபினிஷர்ஸை வந்து 1.56 வரையும் எடுத்துருக்கீங்க. மேக்ஸிமம் எவ்வளோ வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா 2 kN/meter வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம், அதாவது ஃபினிஷ் லோட. சரிங்களா? அதை மட்டும் யாத்திரை வச்சுக்கோங்க. ஸோ நம்ம டோட்டல் லோடு கிடச்சி போச்சு. அடுத்து என்ன பண்ணுவோம், டபிள்யூஎல் அதாவது டபிள்யூயூ அல்டிமேட் லோடு கண்டுபிடிப்போம். நேற்று தான் சொன்னேன், ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து டபிள்யூ அதாவது அல்டிமேட் லோட் கண்டுபிடிக்க மாட்டோம். மற்றபடி லிமிட் ஸ்டேட் எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ணுவோம், அல்டிமேட் லோட் கண்டுபிடிப்போம். அதுதான் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம் மற்ற எல்லா இடத்துலையும்.
சரிங்களா. ஸோ அல்டிமேட் லோட் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா W இன்ட்டு 1.5. ஸோ W தெரியும், அதாவது 40 இன்ட்டு 1.5 போடுங்க, நம்மளுக்கு வந்து டோட்டல் லோட் கிடச்சிடும். அதாவது அல்டிமேட் லோட் 60 kN/m கிடைக்குது. சரிங்களா. சரி, இப்போ நெக்ஸ்ட் பேஜ் 2க்கு வாங்க. ஸோ லோடு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 2 கால்குலேட் த அல்டிமேட் மொமெண்ட் அண்டு சியர் ஃபோர்ஸ். ஸோ நம்மளுக்கு தெரியும் இது சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். ஸோ ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா MU = WU LU²/8. ஸோ WU தெரியும், LU தெரியும், சப்ஸ்டிட் பண்ணுங்கள், நம்மளுக்கு 367.5 kN/m கிடைக்குது. அதே மாதிரி தான் சியர் ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா WU × LE/2. ஸோ அதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள், 60 × 70/2 போட்டிங்கன்னா 210 kN. அது நியூட்டன் ஆகுனாலும் நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம், தப்பில்லை. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 கால்குலேட் லிமிட்டிங் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த ஸ்டெப்பில் தான் நீங்கள் வந்து அந்த பீம் வந்து சிங்கிள் ரீஇன்ஃபோர்ஸ்டு பீமா அல்லது டபுள் ரீஇன்ஃபோர்ஸ்டு பீமா நீங்கள் டிசைட் பண்ண முடியும். ஸோ இதுதான் முக்கியமான ஸ்டெப். ஸோ ஸ்டெப் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா MU லிமிட்ஸ் = 0.138 FCK/BD². ஸோ இந்த ஃபார்முலா நம்ம நேற்று பார்த்த ஃபார்முலா தான். ஸோ இது கிரேட் ஆஃப் கான்கிரீட்டை பொறுத்தும் கிரேட் ஆஃப் ஸ்டீலை பொறுத்தும் நம்மளுக்கு வந்து டெரிவ் பண்ணியிருப்போம். இதுக்குரிய இந்த ஃபார்முலா எங்கேருந்து எடுத்தாங்கன்றக்குரிய கான்ஸ்டன்ஸ் வந்து கிருஷ்ணராஜு புக்கில் இருக்குது. சரிங்களா. நீங்கள் மேக்ஸிமம் இதை ஆத்தில் வச்சுக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள், நம்மளுக்கு MU லிமிட் கிடைக்கும். இதோட கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்பவுமே வந்து MU லிமிட் தான் அதிகமாக இருக்கணும், அப்போ தான் அதை வந்து சிங்கிள் ரீஇன்ஃபோர்ஸ் பீமாக பண்ண முடியும். சரிங்களா. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா MU லிமிட் கம்மியாகிடுச்சு, MU அதிகமாகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த கண்டிஷன் அப்படியே மாறுச்சுன்னா இது வந்து டபுள் ரீஇன்ஃபோர்ஸ் பீமாக தான் இருக்கும். சரிங்களா. ஸோ இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. MU லிமிட் MU காட்டிலையும் கம்மியாக இருந்துச்சுன்னா அது டபுள் ரீஇன்ஃபோர்ஸ் பீம். சரிங்களா. MU அதிகமாக இருந்துச்சு, சாரி, MU லிமிட் MU காட்டிலும் கம்மியாக இருந்தால் அது டபுள் ரீஇன்ஃபோர்ஸ்டு பீம். MU வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அது சிங்கிள் ரீஇன்ஃபோர்ஸ்டு பீம். சரிங்களா. ஸோ அதை நீங்கள் ஈஸியாக ஆத்தில் வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு கண்டிஷன் ஆத்தில் வச்சுக்கோங்க, இன்னொரு கண்டிஷன் உங்களுக்கு ஆற்றுக்கு வந்துடும். சரிங்களா. ஸோ இது டபுள் ரீஇன்ஃபோர்ஸ்டு பீம். ஸோ டபுள் ரீஇன்ஃபோர்ஸ்டு பீம் என்னென்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். டென்ஷன்லேயும் ராடு போடணும், கம்ப்ரஷன்லேயும் நம்ம ராடு போடணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் 4 என்னென்னு பார்த்தீங்கன்னா கால்குலேட் டென்ஷன் அண்ட் கம்ப்ரஷன் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். ஸோ இதுக்குரிய ஃபார்முலாஸ் எல்லாமே பேஜ் நம்பர் 96 IS 456/2000 இருக்குது, நீங்கள் பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிங்கன்னா கம்ப்ரஷன் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். ஸோ ASC. ஸோ இதுக்குரிய ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா MU - MU லிமிட் / FSC - D - D'. இதில் நம்மளுக்கு FSC தெரியாது, MU - MU லிமிட் தெரியாது, DE தெரியும், D' தெரியும். ஸோ இதில் தெரியாதப்பெல்லாம் கண்டுபிடிப்போம் வாங்க. ஸோ ஃபஸ்ட் MU - MU லிமிட் அதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஸோ MU தெரியும், MU லிமிட் தெரியும். ஸோ எவ்வளோ எக்ஸ்ட்ரா ஒரு மொமெண்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 195 kN/m. சரிங்களா. அது நியூட்டன் எம்எம் மாற்றினா 195 × 10⁶ Nm கிடைக்கும். ஸோ அதில் வச்சுக்கோங்க. ஸோ FSC தெரியாது, ஸோ அது நெக்ஸ்ட் FSC கண்டுபிடிப்போம். ஸோ FSCக்குரிய ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா 0.0035 XUmax - D' XUmax × ES. ஸோ இதில் நம்ம கொஞ்சம் டேட்டாஸ்லாம் அசியூம் பண்ணணும். ஸோ XUmaxன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா 0.48 × D. சரிங்களா. ஸோ D தெரியும், சப்ஸ்டிட் பண்ணுங்கள், நம்மளுக்கு XUmax கிடச்சிரும். அடுத்து ESன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா யங்ஸ் மாடுலஸ் ஃபார் ஸ்டீல். ஸோ நம்மளுக்கு தெரியும், நம்ம இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் படிச்சிருப்போம். யங்ஸ் மாடுலஸ் வந்து ஸ்டீலுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 × 10⁵ Nm². சரிங்களா. அதை கார்னரில் எழுதிருக்கேன் பாருங்கள். அது எல்லாத்தையும் கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்கள், நம்மளுக்கு FSC கிடைக்கும். ஸோ FSC எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்டிட் பண்ணால் 554 Nm² கிடைக்கிது. இதில் ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த FSC டேரெக்டாக நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. இது என்ன பண்ணணும்னா நீங்கள் 0.87 FIO காட்டிலையும் இது அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு 0.87 FIO வேல்யூ தான் எடுத்துக்கணும். சரிங்களா. அது ரெண்டில் எது கம்மியாக இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கணும், சிம்பிளாக சொன்னால். சரிங்களா. ஸோ 0.87 FI எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா FI 415 சப்ஸ்டிட் பண்ணுங்கள், நம்மளுக்கு 361 கிடைக்கிது. ஸோ 361 அல்லது 554 இது ரெண்டில் எது கம்மி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 361 தான் கம்மி. ஸோ அதை தான் நம்ம FSC எடுத்துக்கணும். சரிங்களா. அதனால தான் அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணியிருப்பேன், பார்த்துக்கோம். சரிங்களா. 554 நம்ம எடுக்கக்கூடாது, ரெண்டில் எது கம்மியோ அதை நம்ம எடுக்கணும், நம்மளே ஆற்றுல வச்சுக்கோங்க. ஸோ இப்போ கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணுங்கள், நம்மளுக்கு ASC கிடைக்கும். ஸோ ASC = MU - MU லிமிட் / FSC × D - D'. ஸோ சப்ஸ்டிட் பண்ணுங்கள், நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கிது 1200 mm² கிடைக்கிது. நெக்ஸ்ட் இப்போ பாட்டமில் அதாவது கம்ப்ரஷன் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட்டு டென்ஷன் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், அதாவது பாட்டத்தில் போடக்கூடிய கம்பி. ஸோ எடுத்தோன்னே இதில் வந்து என்ன ஃபார்முலா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா AST = AST1 + AST2. சரிங்களா. AST = AST1 + AST2. சரிங்களா. இதில் நம்ம AST1 கண்டுபிடிக்கணும், AST2 கண்டுபிடிச்சா தான் ரெண்டையும் ஆட் பண்ணி AST கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா. ஸோ AST2 கண்டுபிடிப்போம், அப்புறம் AST1 கண்டுபிடிப்போம். இல்லை எப்படி கண்டுபிடிச்சாலும் ஓகே தான், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ ஃபார்முலா AST2 ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா ASC FSC × 0.87 FI. ஸோ இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள், நம்மளுக்கு எல்லாமே தெரியும். சப்ஸ்டிட் பண்ணுங்கள், நம்மளுக்கு AST2 கிடைக்கும், எவ்வளோ கிடைக்கும் 1200 mm² கிடைக்குது. அடுத்து AST1 ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா 0.36 FCKB × 0.48D / 0.87 FI. இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள், நம்மளுக்கு AST1 கிடைக்கும்.
ஸோ நம்மளுக்கு ஏஎஸ்டி 2 தெரிஞ்சிச்சு, ஏஎஸ்டி 1 தெரிஞ்சிச்சு. இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், நம்மளுக்கு ஏஎஸ்டி கிடைக்கும். ஸோ எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2397 mm². நெக்ஸ்ட் வந்து நம்ம நம்பர் ஆஃப் பார்ஸ் கண்டுபிடிக்கணும். அது எத்தனை பார்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும், டாப் லெவலில் பாட்டம் லெவலில். ஸோ கம்ப்ரஷன் அதாவது டாப்பில். ஸோ டாப்பில் எவ்வளோ ப்ரொவைட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்பயும் உங்களை கண்டுபிடிக்க ஃபார்முலா தான் நம்பர் ஆஃப் பார்ஸ் ஈக்குவல் டு ஏஎஸ்சி மைனஸ் ஸ்மால் ஏஎஸ்சி. ஏன்னா கம்ப்ரஷனில் அதனால் ஏஎஸ்சின்னு வச்சிருக்கேன். ஸோ ஏஎஸ்சி தெரியும், ஸ்மால் ஏஎஸ்சின்றது வந்து நம்ம 20 mm பார் நான் அசீவ் பண்ணுறேன். ஸோ அசீவ் பண்ணால் ஸ்மால் ஏஎஸ்சியோட வேல்யூ எவ்வளோ கிடைக்குன்னா 314 கிடைக்கும். இது நிறையா தடவை பார்த்துட்டோம். சப்ஸ்டிட் பண்ணுங்கள், நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 3.89 கிடைக்குது. ஸோ நான் வந்து 4 எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இங்கே வந்து எப்படி நான் சொன்னதான் மினிமம் 2 பார்ஸாக தான் இருக்கணும். நம்மளுக்கு 4 பார்ஸ் கிடச்சிருக்கு, தப்பு இல்லை, போட்டுக்கோங்க. அடுத்து டென்ஷன் அதே ஃபார்முலா தான் நம்பர் ஆஃப் பார்ஸ் ஈக்குவல் டு ஏஎஸ்டி மைனஸ் ஸ்மால் ஏஎஸ்டி. ஸோ கேபிட்டல் ஏஎஸ்டி தெரியும், ஸ்மால் ஏஎஸ்டிக்குரிய ஃபார்முலா என்னென்னா /d²/4. ஸோ ஒரு பார் அசீவ் பண்ணணும். எப்பயுமே என்ன பண்ணுறீங்கன்னா கம்ப்ரஷனில் போடக்கூடிய பாரோட டயாக்கட்லையும் டென்ஷனில் போடக்கூடிய பாரோட டயாமீட்டர் வந்து அதிகப்படுத்திக்கோங்க. சரிங்களா? ஏன்னா வந்து டென்ஷனில் தான் வந்து ஹெவியான லோடு வந்து இருக்கும். டென்ஷனில் நமக்கு ஸ்டீல் வந்து ஸ்ட்ராங். ஸோ அதனால் டென்ஷனில் வந்து பாரோட டயாமீட்டர் வந்து அதிகப்படுத்திக்கோங்க. ஸோ அங்கே 28 எடுத்தனால நான் 28 எடுக்கிறேன். இது எதை பொறுத்து நீங்கள் எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா ஏரியாவை பொறுத்து நீங்கள் எடுங்க. சரிங்களா? ஸோ 28 எடுத்திங்கன்னா ஒரு பாரோட ஏரியா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 615 mm². ஸோ அதை சப்ஸ்டிட் பண்ணுங்கள், நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 3.89 கிடைக்கிது. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுறேன், நான் ப்ரொவைட் 4 நம்பர்ஸாக 28 mm எனக்கு நான் 28 mm டயா எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ நான் கீழே ஒரு டயக்ராம் காமிச்சிருக்கேன். ஸோ அதை நீ போட்டாலும் சரி உங்களுக்கு புரியுறதுக்காக நான் காமிச்சிருக்கேன். ஸோ நம்மளுக்கு பிரெத்து தெரியும், டெப்த்து தெரியும், அது காமிச்சிருக்கேன். எப்படி டெப்த்துன்றது என்னென்னு தெரியுன்னா பீமோடைய டாப்ல இருந்து பாட்டத்தில் உள்ள பாரோடைய டயாமீட்டருடைய சென்டர் வரைக்கும் டிஸ்டன்ஸ் தான் ஸ்மால் டி, அதாவது எஃபெக்டிவ் டெப்த். சரிங்களா? அதை எனக்கு தெளிவாக காமிச்சிருக்கேன். ஏன்னா எஃபெக்டிவ் டெப்த் என்னன்னு சொல்லி 2 மார்க்கில் கேட்பாங்க. அப்போ நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? அப்புறம் மேலே போகிற பாரோட டயாமீட்டரையும் கீழே போகிற பாரோட டயாமீட்டரையும் நான் காமிச்சிருக்கேன். இது வந்து பீமோடைய கிராஸ் செக்ஷன். சரிங்களா? நாங்கள் பிளான் காட்டலை அல்லது எல்எஸ் காட்டலை, இது கிராஸ் செக்ஷன் தான் காமிச்சிருக்கேன். சரிங்களா? அதாவது சிஎஸ் காமிச்சிருக்கேன். சரிங்களா? ஸோ அதை நீங்கள் போட்டாலும் சரி போட்டாலும் சரி போட்டிங்கன்னா உங்களுக்கு புரியுறதுக்காக நான் டயக்ராம் காமிச்சிருக்கேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பும் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 5 பேஜ் நம்பர் 4 இருக்கும். கால்குலேட் சியர் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். இது வந்து டிட்டோ லாஸ்ட் சம் மாதிரி தான், அதாவது டைப் 2ல் உள்ளது மாதிரி தான். ஸோ எப்பயும் போல் டவ் கண்டுபிடிங்க, VU/BD. ஸோ சப்ஸ்டிட் பண்ணுங்கள், நம்மளுக்கு டவ் கிடைக்கும். எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.68 Nm/mm². நெக்ஸ்ட்டு வந்து டவ் சி கண்டுபிடிக்கணும், அதாவது பெர்மிசிபிள் சியர் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அது கண்டுபிடிக்கணும் நம்மளுக்கு வந்து 100 AST/BD 100 ASC/BD ரெண்டோடைய % ஆஃப் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டும் தெரியணும். சரிங்களா? ஸோ கண்டுபிடிக்கிறேன். 1.97 கிடைக்குது, இன்னொன்று வந்து 1 கிடைக்குது. ஸோ டேபிள் 19 IS ரெஃபர் பண்ணுறேன், நம்ம டவ் சி வெளி கிடைக்குது, அதாவது 0.79 Nm/mm². ஸோ ரெண்டில் எப்பயும் போல் டவ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா சியர் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் தேவைப்படுது. ஸோ அது கண்டுபிடிக்கிறதுக்கு அடிஷனல் சியர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்குரிய ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா VUS = VU minus tau c BD. ஸோ இதில் சப்ஸ்டிட் பண்ணுறேன், எவ்வளோ எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் அடிஷனல் சியர் ஃபோர்ஸ் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 111 kN, அதாவது 111 × 10³ N கிடைக்குது. சரிங்களா? ஸோ இந்த சியருக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கம்பி போட போகிறோம், அதாவது சியர் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் டிசைட் பண்ண போகிறோம். ஸோ நான் எப்போ போல நான் அசீவ் பண்ணிக்கிறேன் யூசிங் 10 mm டயா 2 legged stirrups. ஸோ இந்த 2 legged எடுக்கக்கூடிய கான்செப்ட் நிறையா தடவை நான் சொல்லிட்டேன். சரிங்களா? ஸோ யூசிங் 10 mm எடுக்கிறேன். எப்பவுமே 6 mm தான் எடுப்போம். இங்கே கொஞ்சம் லோடு வந்து ஹெவியான லோடு வரதுனால நான் என்ன பண்ணுறேன் 10 mm நான் எடுக்கிறேன். சரிங்களா? சரி வாங்க அடுத்து ஸ்பேசிங். அந்த சிரப்ஸ்க்குரிய ஸ்பேசிங் கண்டிஷன் 3 கண்டிஷன் ஏதே பார்த்த கண்டிஷன் தான். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் SVS = 0.87 FY/ASVD / VUS. ஸோ அதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள், நமக்கு எல்லாமே தெரியும், ASV மட்டும் தெரியாது. ஸோ ASVனா சிரப்ஸில் போடக்கூடிய ஏரியா ஆஃப் த ஸ்டீல். ஸோ அது 2 leggedனால 2 × 79, அதாவது ஒரு பாரோட ஏரியா வந்து 79 10 mm பாருக்கு. சரிங்களா? அதனால் 2 × 79 போட்டிருக்கேன். ஸோ சப்ஸ்டிட் பண்ணுங்கள், நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 256 mm. ஸோ நான் ரவுண்ட் அப் பண்ணி 250 mm எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் கண்டிஷன் SVS = 0.75 D. ஸோ 0.75 D போடும்போது 500. ஸோ எவ்வளோ வருதுன்னா 375 mm. தேர்ட் கண்டிஷன் SVS = ஸ்டாண்டர்டாக 300 mm எடுத்துக்கலாம். இது 3ல் எது கம்மின்னு பாருங்கள், உங்களுக்கு 3ல் எது கம்மின்னு கண்டிப்பாக வந்து 250 mm தான் கம்மி. ஸோ ப்ரொவைட் 2 legged stirrups 10 mm டயா பார் அட் 250 mm center to center. சரிங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சுக்க நினைக்கிறேன். தேங்க்யூ. மேக்ஸிமம் அந்த 3 ப்ராப்ளத்துலேருந்து நம்ம பார்த்த 3 ப்ராப்ளத்துலேருந்து கண்டிப்பாக ஒரு சம் வந்துடும். ஸோ 3ல் எது 2 பார்க்குறேன் 1 பார்க்குறேன்னு சொல்லி பார்க்காதீங்க, பார்த்தீங்கன்னா 3ஐயும் பாருங்கள், கண்டிப்பாக ஒரு சம் வரும். சரிங்களா? இல்லாட்டினா தியரி கேட்கலாம். ஸோ தியரி கேட்காததுக்கு சான்ஸ் வந்து ஆப்ஷனல் வந்து கண்டிப்பாக வந்து ப்ராப்ளமாக தான் இருக்கும். சரிங்களா? இந்த 3 ப்ராப்ளமும் கிட்டத்தட்ட வந்து பீம் தான். ஸோ பீம்குரிய டிசைன் தான், ஒரே ஸ்டெப்ஸ் தான் இருக்கும். என்ன ஸ்டெப் பண்ண போகிறீங்கன்னா சைஸு, லோடு, மொமெண்ட்டு, ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், சியர், இதே ஸ்டெப் தான். ஃபார்முலாஸ் மட்டும் தான் டிஃபர் ஆகுது, அதுவும் கோடு புக்லேயே உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த யூனிட் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் ப்ராப்ளத்தை வந்து கரெக்டாக கிளியராக மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த கொஸ்டின் கேட்டாலும் கிளியராக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா?
அதே மாதிரி நீங்கள் சம் பார்க்கும்போது ஒரு ட்ரிக்கை யாவதில் வச்சுக்கோங்க. எல்லா சம்முடைய ஆன்சரையும் நீங்கள் யாவதில் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா சில பேர் கால்குலேஷனில் நிறைய மிஸ்டேக் விடுவாங்க. சப்போஸ் நீங்கள் கால்குலேஷனில் மிஸ்டேக் விட்டாலும் அது ரிலேட்டடாக அவருடைய ஆன்சர் மாதிரி நீங்கள் வந்து சப்ஸ்டிட் பண்ணிட்டு வந்துடும். சரிங்களா? சப்போஸ் ஏன்னா வந்து டிஆர்சியை பொறுத்தவரைக்கும் கிளியரான ஆன்சருக்கு கொடுக்க மாட்டாங்க, அப்ராக்சிமேட்டட் ஆன்சருக்கு தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஈஸியாக வந்து பாஸ் ஆகிறது வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸ்டெப்ஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் யூனிட், இது ரெண்டு மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும், டிஆர்சியில் வந்து ஈஸியாக வந்து பாஸ் ஆகிடலாம். சரிங்களா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன்.